இப்பொழுது செயலட்டை 12 சுற்றாடல் பாடத்திலே தரம் 4க்குரிய அலகு 12இன் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மனித நடத்தைகள் தொடர்பான சில 50 வினாக்களுக்குரிய விடைகளை மாணவர்கள், அதாவது மனித நடத்தைகளோடு தொடர்பான விவரங்கள், இந்த அனைத்து வினாக்களையும் செய்கின்ற பொழுது அதனுடான விளக்கங்கள் மாணவர்களுக்கு மிகவும் பயனை அளிக்கும் என்று நம்புகின்றோம். எனவே இந்த வினாக்களை செய்கின்ற பொழுது விளக்கங்களையும் பெற்றோர்கள் வழங்கி உதவுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். அதாவது முதலாவதாக எமது நற்பண்புகளில் ஒன்று, இங்கே முதலாவதாக பிறரை கண்ணியப்படுத்தல். அப்போ இங்கே இலகுவாக இந்த அதிகமான வினாக்கள் ஒரு செயலட்டையில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக இங்கே இலக்கங்கள் இடப்படவில்லை. எனவே இலக்கங்கள் இடாமல் இலகுவாக சுருக்கமாக அந்த விடைகள் தரப்பட்டிருக்கின்றன. பிறரை கண்ணியப்படுத்தல் சுருக்க வினாக்களும் அதற்குரிய தெரிவு வினாக்களும் தரப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று அடுத்தது, பெரியவர்கள் பேசும்போது நாம் செய்ய வேண்டியது. பெரியவர்கள் பேசும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வினா, அதாவது நாம் அமைதி காக்க வேண்டும். நாங்கள் அமைதி காக்க வேண்டும். நண்பன் போட்டியில் வெற்றி பெற்றால் நாம் செய்ய வேண்டியது பாராட்டுதல். நாம் வாழும் நாட்டில் அதிகமுள்ள இனத்தவர், அதிகமுள்ளவர்கள் சிங்களவர்கள். நண்பியின் பிறந்த நாளுக்கு நீங்கள் செய்யக்கூடியது, நாங்கள் செய்யக்கூடியது அவர்களை வாழ்த்துதல். பாராட்டுதல் அல்ல, வாழ்த்துதல். ஒருவரிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல், சித்திரம் வரைதல். நண்பனின் ஆக்கம் தொடர்பான குறைகள் பற்றி கருத்து தெரிவிக்கும் போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? விமர்சிக்க வேண்டும், கோபப்பட வேண்டும், மனதை பாதிக்காதவாறு ஆக்கம் தொடர்பாக கருத்துக்களை கூற வேண்டும். மூன்றாவது விடை. அதேபோன்று நிறக்கடதாசிகளை கிழித்து வெட்டி செய்யும் ஆக்கம். நிறக்கடதாசிகளை கிழித்து வெட்டி செய்யும் ஆக்கம். வெட்டி செய்யும் ஆக்கம், வெட்டி ஒட்டி செய்வது கொலாஜ். மாணவர்களாகிய எமது எண்ணங்கள் இருக்க வேண்டியது நல்லவையாக இருக்க வேண்டும். எமது ஆற்றல்களை வெளிப்படுத்தும் பொருத்தமான இடம் பாடசாலை. சுருக்கமாக வேகமாக சொல்ல வேண்டும் என்பதால் ஏனைய விடைகளை வாசிக்காமல் போகின்றேன். எனவே அதாவது ஒரு லகுவான பிறரை நாமும் நம்மை பிறரும் மதிப்பதால் மனதில் தோன்றும் உணர்வு. மாணவர்களே இதற்கு விடையளிக்க பழக்கலாம். மனதில் தோன்றும் உணர்வு. பிறரை நாமும் நம்மை பிறரும் மதிப்பதால் எங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். கல்வி கற்பதற்கு அவசியமாக்கப்பட்டுள்ள வயதெல்லை. ஆரம்ப பாடசாலை கட்டமைப்பிற்கு வரும் தரங்கள். தற்காலத்தில் மாணவர்கள் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சினை. சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பாக அவசர தொலைபேசி இலக்கம். கடதாசிகளை மடிப்பதன் மூலம் செய்யப்படும் ஆக்கம். மடிப்பதன் மூலம் செய்யப்படுகின்ற ஆக்கம் ஒரிகாமி. சிறுவர் இல்லங்களில் வாழும் பிள்ளைகள் எதிர்நோக்கும் பிரச்சினை அரவணைப்பு. சிறுவர் உரிமை அங்கீகாரம் வழங்கிய பொதுச்சபை. கண் தெரியாதவர் பயன்படுத்தும் ஒரு சாதனம். வாழ்த்து அட்டை பரிமாறப்படும் சந்தர்ப்பங்களில் ஒன்று அல்லாதது. வாழ்த்து அட்டை பரிமாறப்படும் சந்தர்ப்பங்களில் ஒன்று அல்லாது. வாழ்த்து அட்டை பரிமாறுவதால் ஏற்படும் அனுகூலம், நன்மை, உல சுகம். காகத்தின் கூட்டில் முட்டையிடுவது. பிறரது கருத்துக்களை மதிக்காது நடப்பதால் எமக்குள் ஏற்படுவது. பிறரது கருத்துக்களை மதிக்காது நடப்பதால் எங்களுக்கு முரண்பாடு ஏற்படும். முரண்பாடுகள் ஏற்படுவதால் நண்பர்களுக்கு இடையில் நட்பு பாதிக்கப்படும். சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகம், வேலைக்கு அமர்த்தல். பிரச்சனைகள் வரும்போது காட்ட வேண்டிய நடத்தை, நாங்கள் உறுதிப்பாடான நடத்தையை காட்ட வேண்டும். அடுத்த பக்கத்துக்கு செல்வோம். வகுப்பறையில் நண்பர்களுடன் அன்பை பரிமாறுகின்ற ஒரு சந்தர்ப்பம், அன்பை பரிமாறுதல், வாழ்த்து அட்டை. அரச பேருந்தில் தனியாக ஆசனம் ஒதுக்கப்பட்டுள்ளோர். கண் பார்வையற்ற ஒருவருக்கு நீர் செய்யும் உதவி, உதவுதல் என்று வந்திருக்கிறது. கொஞ்சம் விடை சுருக்கமாக வந்திருக்கிறது. எனவே சகல
பாடசாலைகளிலும் அரசினால் இலவசமாக வழங்கப்படுவது அல்லாதது, கவனமாக இருக்க வேண்டும். அல்லாதது ஒரேடியாக சீருடை என்று மாணவர்கள் போட்டு விடுவாங்க. அல்லாது என்கின்ற அந்த விடயத்தினை கவனமாக இருக்க வேண்டும். அல்லாதது கழுத்துப்பட்டி. சிறுவர் பராமரிப்பு இல்லங்களை இயக்குவது என்று வர வேண்டும். சிறுவர் நன்னடத்தை மற்றும் பாதுகாப்பு திணைக்களம். இக்குறியீட்டினால் விளக்கப்படுவது அங்கவீனர். அதேபோன்று இக்குறியீட்டினால் விளக்கப்படுவது அடுத்த 33வது வினா காது கேளாதவர். அடுத்தது கண் தெரியாதவர், வெள்ளைப்பிரம்பு கொண்டு செல்கின்றதை போல் ஒரு குறியீடு. கண் கேளாதவர். பொது போக்குவரத்து அல்லாதது சிற்றுந்து வேன். இரசாயன கலப்புள்ள உணவுகளை அதிகம் உண்பதால் ஏற்படக்கூடிய நோய் புற்றுநோய். புகைப்பிடிப்பதால் ஏற்படும் நோய், அதுவும் புற்றுநோய். மனநல வைத்தியசாலை அமைந்துள்ள இடம். சந்தேகத்துக்கிடமான பொதியை கண்டால் பாதுகாப்புக்காக அறிவிக்க வேண்டிய அவசர தொலைபேசி இலக்கம். சிறுவர் உரிமைகளில் 1 கல்வி கற்றல். ஆரம்ப கால இலங்கையின் பாரம்பரியத்தை உணர்த்துவன சிற்பங்கள். அனைவராலும் விரும்பப்படும் செயல் பாடல் பாடுதல். எங்கு சென்றாலும் உதவக்கூடியது சிறந்த கல்வி. எங்கு சென்றாலும் நமக்கு உதவக்கூடியது சிறந்த கல்வி. உடலை வருத்தி வேலை செய்வதால் நமக்கு கிடைக்கும் உணர்வு மகிழ்ச்சி. சோர்வு அல்ல, நமக்கு கிடைக்கும் உணர்வு மகிழ்ச்சி. உடலை வருத்தி நாங்கள் வேலை செய்கின்ற பொழுது ஒரு வேலை, எந்த வேலையாக இருந்தாலும், சிறு வேலையாக இருந்தாலும் எங்களுக்கு நாங்கள் செய்தோம் என்ற மகிழ்ச்சி ஏற்படும். நாம் பிறரிடமுள்ள ஆற்றல்களை வாழ்த்த வேண்டும். எமது ஆற்றல்களை வெளிப்படுத்துவதால் ஏற்படுவது ஆற்றல் விருத்தி ஏற்படும். எமது ஆற்றல்களை வெளிப்படுத்துவதால் மேலும் ஆற்றல் விருத்தி அடையும். உமது ஆற்றல்களை வெளிப்படுத்த சிறந்த இடம் மேலே கேட்கப்பட்டது போன்ற இன்னொரு வினா வகுப்பறை. ஒருவரை நாம் மெச்சுவதால் ஏற்படாதது, ஒருவரை நாம் புகழ்வதால் ஏற்படாதது. உறவு பலம் ஏற்படாதது பகைமை. அனைவருக்குமான கல்வியின் மூலம் அரசினால் கிடைப்பது, அனைவருக்குமான கல்விக்காக அரசினால் கிடைப்பது சீருடை. அதேபோன்று நாம் பிறருக்கு எமது துன்பத்தை அறிவிக்க பயன்படுத்தப்படுவது அனுதாப அட்டை. இவ்வாறு அந்த விடயங்களை மாணவர்களுக்கு வழங்கி இதை கேள்வியாக பெற்றோர்கள் வழங்கி உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.